தூக்கி வெளியில் கொட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பின்னர் ராஜாளம் அடைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சியிருந்தனர். கடன் பட்டிருக்கிறதா என்ன? தயவு செய்து இப்போதை இதை செய்ய. ஓம் சாய். ஹலோ. சுவாச சத்துவம் அத்தியாயம் 1. நமஸ்காரம். பாபா கோதுமை மாவு அடைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உத்தரவு. முதலில் எல்லாவித இடையூறுகளை நீக்குதல் பொருட்டாகவும் தன் பணி வெற்றியிடவும் 5 கரத்தனை முக்கிய பணியுடன் தலைக்காட்டி வணங்குகிறார். தன் சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார். ஸ்ரீ சாய் அறிவின் தெய்வமே என்றும் அவரை அழைத்தல் என்னும் முறையை நிகழ்த்தும் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோரையும் வணங்கி கடலிலிருந்து உயர்த்தப்பட்ட பொங்கல் தேசத்தில் அவரது சதா சிவனையும் தகப்பரான ரகுநாதனையும் தவிர்த்த அத்தை அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி பின்னர் படிப்பவர்களை வணங்கி சத்குரு ஸ்ரீ சாய்பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனமே எம்பெருமான் வரையும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார். பராசர், வியாசர், சாண்டியர் முதலியோரது கருத்தின்படி பக்தியால் பகராலும் சிந்தித்தவற்றை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை உணர்கிறார். 1910 ஆண்டிற்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன். பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன். தமது
தமது முகம், வாய் இவற்றை கழுவிய பின்பு சதைகுலா கோதுமை மாவு அரைக்க தயார்படுவதில் முனைந்தார். ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருகையை வைத்தார். பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் கப்னியின் கைகளை பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை. பாபா மாவரைக்கு இச்செய்தி உடனே